என்னென்ன சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றதுக்கு உணவு சமைக்கிறோம். இதெல்லாம் செய்யும்போது அதையெல்லாம் பகவானே இது உன்னுடையது தான், எனக்கு இதெல்லாம் நீ கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நைவேத்தியம் வைக்கிறது. அதே மாதிரி சாப்பிட்ட உடனே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைச்ச உடனே காக்காய்க்கு கொஞ்சம் வைக்கிறது, பசுமாட்டுக்கு கொஞ்சம் வைக்கிறது. இதெல்லாம் எதனால் பண்ணுறோம் அப்படின்னா தானம். இதெல்லாம் ஒரு தானம். இதெல்லாம் ஒரு யாகத்தில் சேர்ந்தது. ஏன்னா எப்படி யாகத்தில் சேர்ந்ததுன்னா, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையுமே யார் படைச்சா? பகவான் தான் படைச்சிருக்கார். அப்போ எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த ஒரு ஜீவன் ராசிக்கும் நம்ம கொடுக்கும்போது, பசுமாடுக்கு ஏன் ரொம்ப நல்லது கொடுத்தா நல்லது அப்படின்னா, அந்த பசுமாடு மற்ற எல்லாருக்கும் பால், தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு மட்டும் இல்லாமல் இந்த லோகத்தையே காப்பாற்றுறதுக்கு பால் கொடுக்கறது. ஒரு குழந்தை அழுதுது, ஒன்றுமே கிடைக்கலன்னா கூட பசுமாட்டுக்கிட்டேருந்து இத்தனை பால் வாங்கி எடுத்து கொடுத்தோன்னா, இல்லை எந்த ஒரு மாடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் பசுமாடு கொஞ்சம் இன்னும் நல்லது. குழந்தைக்கெலாம் பசுமாடு நல்லது.